உங்களுக்கு தினசரி நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினமணியில் வந்து பக்சிட் பீகார் பக்சிட் பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்து மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பீகார் மக்களுக்கு வந்து ரயில் நிலையம், விமானம், வீட்டு வசதி, அதே போல் நகர்ப்புறத்தில் வந்து ஜல்சக்தி திட்டம், இந்த கிராம மேம்பாட்டுக்காக விவசாயம், கால்நடை பராமரிக்கிறது, இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு 36 கோடிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பித்து இதை கொண்டு போக போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முக்கியமானதை மட்டும் நம்ம ஆன்லைன் பண்ணி அதை மட்டும் தான் மார்க் பண்ணி கொடுக்குறோம். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்னா நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டாலே போதும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவும் கொடுத்துருவோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் போட்டுருவேன். ஸ்ரீஜெயம் டிஎன்பிசி அகாடமி அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனலுக்கு அதோட லிங்க்கும் நான் யூடியூப் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பாருங்கள். சரிங்களா? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இந்த அன்பு கரங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பெற்றோரை இழந்த குழந்தைகள் இல்லையா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அனாதையா இருக்காங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மாசம் மாசம் என்ன பண்றாங்க, இது வந்து ஒரு 2000 ரூபாய் என்ன பண்றாங்க, அமௌண்ட் வந்து கொடுக்க போறாங்க. சரிங்களா? இது வந்து எங்க தொடங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15/9/2025 திங்கட்கிழமை காலையில கலைவாணர் அரங்கத்தில் என்ன பண்றாங்க, சென்னை தான் வந்து இது ஃபர்ஸ்ட் தொடங்கி இருக்காங்க. சென்னைனா எங்க ஒரு திட்டம்னா அந்த திட்டம் வந்து எங்க தொடங்கப்பட்டது அப்படின்றத கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இப்ப லாஸ்ட் ஆனது குரூப் 4 கூட பாத்தீங்கன்னா விடியல் பயணம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட நம்ம கொஸ்டின் எழுப்பினாங்க இல்லையா. அதனால வந்து அது எந்த திட்டங்களா இருந்தாலும் அது எங்க ஆரம்பிக்கப்படுது அப்படின்றத நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியான மறந்துடக்கூடாது. சரி, இதுல பாத்தீங்கன்னா டீசலுக்கு, ஏன்னா இப்ப டீசலால பாத்தீங்கன்னா நிறைய அந்த புகையால வந்து நிறைய பொல்யூஷன் நிறைய அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப டீசலுக்கு பதிலாக இந்த சிஎன்ஜி அந்த வரக்கூடிய பேருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் சென்னையில தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல, சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி என்ன பண்ணுது இவங்க வந்து சேமிக்க முடியும் அப்படின்றாங்க. ஒரே மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி வந்து என்ன பண்ணலாம், இவங்க சேமிக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தீங்கு விளைவிக்காத இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்காது, டீசல் செலவு வந்து மிச்சப்படுத்தலாம், நிறைய என்ன பண்ணலாம், பணம் நமக்கு வந்து மிச்சமாகும் அப்படின்றாங்க. ஜனவரி மாசம் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 3 பஸ் மட்டும் என்ன பண்றாங்க, இவங்க விட்டதா சொல்றாங்க. ஜனவரி மாசம் ஒரு 3 பஸ் விட்டதா சொல்றாங்க. அதுல இருந்து நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 55 பஸ் என்ன பண்ணாங்க, சிஎன்ஜி பேருந்து வந்து இவங்க ஃபர்ஸ்ட் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 2 கோடி என்ன பண்ணிருக்காங்க இவங்க நமக்கு மிச்சமானது அப்படின்றாங்க. அடுத்த கட்டமா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து ஒரு 100 பஸ் வாங்குறது என்ன பண்றாங்க, சரி 1000 பஸ் வாங்குறது என்ன பண்றாங்க, இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே போல இந்த ஜிஎஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அப்ப இந்த ஜிஎஸ்டி மூலமா என்ன பண்றாங்க, சுமார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 22 லட்சம் கோடி என்ன பண்றாங்க, ஆண்டுக்கு வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அந்த வருமானத்தை என்ன பண்றாங்க, அந்த 22 லட்சம் கோடி வருது பாத்தீங்களா, அந்த வருமானத்தை என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுது அப்படின்றாங்க. ஆனா மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி பணத்தை மறுபடியும் மக்களுக்கே வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன பண்றாங்க, வரக்கூடிய பிரச்சனையை சரி செய்வாங்க, நிதி வந்து என்ன பண்ணுது, கொடுக்கப்படுது அப்படின்றாங்க. அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தினம், பேரறிஞர் அண்ணா வந்து பிறந்த நாள், 117வது பிறந்த நாள் என்ன பண்றாங்க, அதை கொண்டாடப்படுது அப்படின்றாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த நம்முடைய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் என்ன பண்றாங்க, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரிங்களா? விஜயின் அரசியல் பிரவேசம் திமுக கூட்டணியை பாதிக்காது அப்படின்றாங்க. கண்டிப்பா பாதிக்கும். எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது முன்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அத்தனை இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, விஜய் வரும்போது கண்டிப்பா விஜய்க்கு தான் வந்து 100% அந்த இளைஞர்களோ இல்ல அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, நேரடியா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கலைஞர்ந்த ஓட்டு மொத்த ஓட்டு என்ன பண்ணுன்னா நேரா விஜய் கட்சிக்கு என்ன பண்ணுவாங்க, ஓட்ட போடுவாங்க. சரிங்களா? சமூக வெற்றி கழகத்துக்கு ஓட்ட போடுவாங்க. அப்போ வந்து திமுகவுக்கு என்ன பண்ணுவோம், ஓட்டு வந்து பாதிக்கும். அதுதான். அதே போல சீமான் பாத்தீங்கன்னா கூட்டத்தை அல்ல கட்சியின் கொள்கையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து என்ன கொள்கை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொள்கையில வச்சுட்டு இவரு அரசியல் பண்றாரு. சரிங்களா? அதனால வந்து இவர் வந்து கூட்டத்தை பார்க்காதீங்க,
அரசியல் கட்சியில வந்து என்னோட கொள்கையை பாருங்க அப்படின்ற ஒரு சொல்றாரு. சரிங்களா? அதெல்லாம் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, பட் எல்லாம் சொல்றேன். சரிங்களா? ரைட். அதே போல இங்க பாத்தீங்கன்னா தத்தளிப்பில் நேபாளம் அப்படின்னு போடுறான். சரியா? தத்தளிப்பில் நேபாளம் அப்படின்னு போடுறாங்க. இந்த நேபாளம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்படுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மாணவர்கள் இளைஞர்கள் தொடங்கிய போராட்டம் அது என்னவா மாறிடுச்சுன்னா, அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வன்முறையான பணிச்சு அது மாறிடுச்சு அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு வன்முறையா மாறிடுச்சு. அந்த வன்முறை என்ன பண்ணுன்னா, அரசு கட்டடங்கள், நாடாளுமன்றம் எல்லாத்தையும் அதே போல பிரதமர் இல்லம், முன்னாள் பிரதமர், அமைச்சர்கள் எல்லார் வீட்டையும் என்ன பண்ணாங்க, எல்லாம் தீ வச்சு பயங்கரமா அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, இது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது, பயங்கரமா ஒரு காட்டத்தை இது மேல காய்க்குது. அது என்ன பண்றாங்கன்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தளத்தையும் என்ன பண்றாங்க, ஒரு 26 சமூக ஊடக செயலி என்ன பண்றாங்க, இவங்க வந்து 4ஆம் தேதி என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஜென் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்தாங்க இல்லையா, அதாவது 97 இருந்து 2012 பிறந்தவங்களுடைய அவங்களுடைய பேரை தான் என்ன பண்றாங்க, அந்த தலைமுறை பேரை தான் என்ன பண்றாங்க இந்த போராட்டத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா, இங்க யாரெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க நேபாளத்துக்கு பாத்தீங்கன்னா, இங்க வந்து 3 ஆட்சிகள் தான் சொல்றாங்க. ஒண்ணு நேபாளி காங்கிரஸ், இன்னொன்னு நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்னு நேபாள் கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கட்சிகள் என்ன பண்ணலாம் மாறி மாறி வந்து இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. நிறைய ஊழல் வந்திருக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 வருஷத்துல 14 பிரதமர் என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி 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 பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா யார் பதவி விலகினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபி சர்மா ஒலி அப்படின்றவங்க கடைசியா வந்து பதவி விலகி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சரியா? அப்ப யார் புதுசா வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா. சரிங்களா? சுசீலா கார்கி அப்படின்றவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து அங்க பிரதமரா இருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா 2026 மார்ச் 5 வந்து நாடாளுமன்றத்தை வந்து இப்ப நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா 2026 மார்ச் 5 வந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு தேர்தல் என்ன பண்ண போறாங்க, இவங்க அறிவிச்சிருக்காங்க. தேர்தலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 கட்சிகள் தான் அதுல வந்து பங்கு பெறுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, அன்றே சொன்னார் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அறிஞர் அண்ணா என்ன சொல்றாருன்னா, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையெனில் சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் அந்த திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு எல்லாத்தையும் அடிப்படை தொண்டர்கள் சொல்லி அந்த திமுக வந்து இவரு வளர்த்தாரு அப்படின்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தேதியை வந்து என்ன பண்றாங்க, துக்க நாளா வந்து பெரியார் வந்து என்ன பண்றாரு, இதை அறிவிக்கிறாரு. அப்ப கூட என்ன பண்றாருன்னா, அண்ணா வந்து எந்த ஒரு கருத்துமே அதுல சொல்லல அப்படின்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, அரசியல் நாகரிகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா தான் என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அரசியல் நாகரிகம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா, இவர் எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு வச்சு பேசுறதுலயும் சரி. அதே போல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப இருக்கிற அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருங்க அசிங்க அசிங்கமா திட்டே இருக்குது, மேடை பேச்சு நம்ம பார்ப்போம். ஆனா அறிஞர் அண்ணாவுடைய காலகட்டத்துல, காமராஜருடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மேடை பேச்சு வந்து ஒரு நாகரிகமா இருக்கும். அவங்களுடைய அரசியல் பயணம் என்னவோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, மற்றவர்கள் வந்து யாரையும் பேச மாட்டாங்க அப்படின்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, நம்ம நாடு வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில தான் வந்து செயல்படுது அப்படின்றாங்க. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா இங்க இருக்கிற நாடுகள் எப்படி இந்த கூட்டாட்சி அடிப்படை தத்துவத்துல இருக்கு, அதே போலதான் இந்தியாவும் என்ன பண்றது, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த அன்பு கரங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 2000 ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 18 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் முடிச்சு அவங்க காலேஜுக்கு போறாங்கன்னா காலேஜ் என்ன பண்ணுவாங்க, மேற்படிப்பு தேவையான உதவிகளை வந்து செய்வாங்க அப்படின்னு. இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன பண்றாங்க, திங்கட்கிழமை செப்டம்பர் 15ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்துல சென்னையில தான் இது தொடங்கப்படுது அப்படின்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 193 பேருக்கு வந்து அண்ணா பதக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அண்ணா பதக்கம் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையில இருக்கிறவங்க, அதே போல பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையில இருக்கிறவங்க, மருத்துவர்கள், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அண்ணாவுடைய விருது வழங்கப்படுது. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த மதுரை மே மாசம் 12ஆம் தேதி மதுரை கள்ளழகர் அந்த ஆத்துல இறங்கக்கூடிய திருவிழா பாத்தீங்கன்னா விபர எதிர்பாராத விஷயமா எதிர்பாராத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து
ஒரு 17 வயசு சிறுவன் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆத்துல வந்து இறங்கிட்டாரு. அப்ப அந்த தீயணைப்பு பணியில இருந்தவர் பாத்தீங்கன்னா வீரர் ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன் உயிரை வந்து பொருட்படுத்தாம உடனே குதிச்சு ஆத்துல குதிச்சு என்ன பண்றாங்க, அவங்கள மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்த சிறுவனை வந்து என்ன பண்றாங்க, ஒரு அரசு மருத்துவமனைக்கு என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அங்க வந்து அந்த சிறுவனை வந்து காப்பாற்றப்படுது. அதனால என்ன பண்றாங்க, இந்த மருத்துவருக்கும் இந்த விருது வந்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 3 பேருக்கு சமூகம் இருந்து தீயணைப்பு பணிக்கான அண்ணா வீரத்தீர பதக்கம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து காக்கும் கரங்கள் அமைப்புக்கு பிரத்யேக கைபேசி செயலி ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த காக்கும் கரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இலவச எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஊர்ல வந்து குழந்தைகள் நிறைய இருக்காங்க, இல்ல முதியோர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது திருநங்கைகள் அந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த உதவி எண்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உதவி மையம் பார்த்தீங்கன்னா 1091 கொடுத்துருக்காங்க. அதே போல குழந்தைகளுக்கான உதவி எண் பார்த்தீங்கன்னா 1098, முதியோர் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1253 என்ன கொடுத்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்து 100 இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலவச எண்கள். இதில் அழைச்சனப்பல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்லும்போது இந்த காக்கும் கரங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அமைப்பு வந்து தன்னார்வ தொண்டர்களும் அதில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மீட்டு எடுத்து அவங்களை கொண்டு போயிட்டு பாதுகாப்பா வச்சுப்பாங்க. சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவரா இல்லையா இப்போ வந்து தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, டாக்டர் சரி துணை குடியரசுத் தலைவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இல்லையா, அவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா செயலாளராக வந்து அமித் கரே அப்படின்ற ஒருத்தரை நியமனம் செஞ்சிருக்காங்க. சரியா? அதே போல மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்றாங்க, எம் சுந்தர வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர், மணிப்பூர் நீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்றாங்க, நியமிக்கப்படுறாங்கன்றாங்க. இதுக்கு வந்து மத்திய சட்ட அமைச்சகம் இதுக்கான ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர் பார்த்தீங்கன்னா சோமுசேகர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஓய்வு பெற்றாரு. அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, மணிப்பூருடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா எம் சுந்தரத்தை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்திய தினத்தை என்ன பண்ணுங்க பிரதமர் மோடி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கடந்த 1049 செப்டம்பர் 14 என்ன பண்றாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையால் வந்து நாட்டின் அலுவல் பூர்வ மொழியா என்ன பண்ற இந்தியா வந்து ஏற்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. அதோட நினைவா என்ன பண்றாங்கன்னா இந்த செப்டம்பர் 14 வந்து இந்தி தினமா இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, பாரத பிரதமர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய வீடு என்ன பண்றாங்க 1100 கோடிக்கு வந்து என்ன பண்றாங்க விற்பனை போறதா சொல்றாங்க. வீடுன்னு சொல்ல முடியாது, பங்களான்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப இது யாரு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கட்டடக்கலை நிறுவனம் இருக்கக்கூடிய கேட்மின் லுட்யன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாங்க, இது வந்து அந்த வீட்டை என்ன பண்றாங்க டிராயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதிக்கு வந்து அவருடைய பேரே வச்சிருக்காங்க, லுட்யன் மண்டலம் அப்படின்ட்டு என்ன பண்றது அவருடைய பேரை வச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1100 கோடிக்கு என்ன பண்றாங்க ஜவஹர்லால் நேருடைய பங்களா வந்து ஏலம் விடப்படுது அப்படின்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உலக சாம்பியன்ஷிப் என்ன பண்றாங்க போயிட்டு குத்து சண்டையில வந்து என்ன பண்றாங்க பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது பெண்களுக்கான ஒரு குத்துச்சண்டை பிரிவு, அதாவது மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் அப்படின்னு என்ன பண்றாங்க இந்தியாவுக்கான மீனாட்சி சீடே, அதுக்குள்ள ஜாஸ்மின் அது போல போரி ஆகியோர் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து என்ன பண்றாங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, சாம்பியன் தங்கம் வந்திருக்காங்க. அதே போல இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்த கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கா சொல்றாங்க. அதே போல ஹாங்காங்ல வந்து என்ன பண்ணுது, ஹாங்காங்ல வந்து ஓப்பன் சூப்பர் 500 பேட்மிண்டன் நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சயாசென் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, சயாசென் அதே போல சாத்விக் சிஜாரா இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க இணைஞ்சு வெள்ளி பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் நமக்கு வந்து நிறைய மார்க்கை வந்து நமக்கு கொடுக்கும். அது நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். சரி, குலசேகரப்பட்டினம் பார்த்தீங்கன்னா 2026 வந்து ராக்கெட் வந்து நாங்கள் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குலசேகரப்பட்டினம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் என்ன பண்ணுது குலசேகரப்பட்டினம் இருக்கு. சரிங்களா? குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. இதுல என்ன பண்ணாங்கன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜூலை மாதத்தில் வந்து பண்ணுறாங்க, நாசா இஸ்ரோ இணைஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,360 கோடி, சரிங்களா, கோடி செலவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு செயற்கை துளை ரேடர் என்ன பண்ணுறாங்க, இவங்க உருவாக்கி இருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை வந்து வெளியில வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து உலகத்திலேயே வந்து அதிக பொருள் சரி தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது அதிகமா என்ன பண்ணுறாங்க, இதுல வந்து பொருட்களை தயாரிக்கப்பட சொல்றாங்க. இந்த செயற்கைக்குள் என்ன பண்ணா 365 நாளும் துல்லியமா செயல்பட்டு 12 நாளுக்கு ஒரு முறை என்ன பண்ணா பூமியை சுத்தி வந்து என்ன பண்ணும், அங்க வந்து படம் எடுத்து நமக்கு அனுப்பி வைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, சரியா, அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் தான், நம்ம இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா, அதுக்கு எப்படி பார்த்துட்டு அடுத்து நம்ம வேற ஒன்று பண்ணோம். ஓகேங்களா, அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகேவா.